வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாயாசம் மேக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற வீடியோ இது கிடையாது. அப்படி நீங்கள் பாயாசம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு வந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை தவிர நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி பாயசத்துக்கு நான் செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பொருள் வச்சு தான், அதாவது ஜவ்வரிசி, சேமியா, அப்புறம் சுகர். பால் டெய்லி வீட்டில் இருக்கும், பேபிக்கு காய்ச்சி வச்சது. ஸோ அந்த பால் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பாயசம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே கடையில் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வருது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ நான் மந்த்லி கிராசரி போகிறேன்ல, மந்த்லி கிராசரி ஷாப்பிங். ஸோ அப்போவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு பேபி இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். டெய்லி கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் அவனுக்கு. ஸோ அதனால் டெய்லி ஏதாவது ஒன்று வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் பிளான் பண்ணி இந்த திங்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா பேபிக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுட்டே நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரவா வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் இந்த சேமியா பாயசம் வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, சும்மா அவருக்கு ரவா மாதிரி கிண்டியும் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியாக்க எப்போவுமே சேமியா ஸ்டாக் வச்சுருப்பேன். சேமியா தவிர இந்த ஜவ்வரிசி இந்த தடவை தான் நான் வாங்கியிருந்தேன். ஜவ்வரிசி கஞ்சி வைக்கலாம், ஏன்னா ரொம்ப சூடு உடம்பு, அதுக்காக ஜவ்வரிசி கஞ்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் நான் இந்த ஜவ்வரிசி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சில பொருட்கள் நான் வாங்கி வச்சுருப்பேன். கடலை மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி பொருட்கள்லாம். ஸோ அதனால நான் ஒரு மாதம் ஒரு 5000 செலவு பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. என்னோடய கிராசரி ஷாப்பிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா 1600 ரூபாய்க்கு தான் நான் பொருட்கள் வாங்கியிருப்பேன். ஸோ அது வாங்கி ஒரு மாதம் ஆகிடுச்சு. இப்போ நான் கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். 1400 ரூபா தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மந்த்லிக்கான கிராசரி ஷாப்பிங்கு. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் கூட நான் பொருளும் வாங்குவேன். ஸோ இப்போ பாயசம் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக மெனக்கட்டு போயிட்டு கடையில் வாங்க மாட்டேன். ஸோ எனக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் பாயசம் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்துருந்தேன்ல, அதை ஃபஸ்ட்டே கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். என் நேரத்துக்கு என் குக்கர் இன்றைக்கி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கடாயில் தான் வேக வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாக வேறு ஆகும். அதனால் அதை தனியாக ஃபஸ்ட்டே ஒரு ஜவ்வரிசியை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் சேமியா வறுத்துட்டு அதே இதில் தண்ணியை விட்டு அதையும் வேக வச்சிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த பர்னரில் ஸ்லோவாக தீயரியும், அந்த பர்னரில் கொஞ்சம் ஸ்பீடாக தீயரியும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாயசம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும்ல. ஸ்லோவாக தீயரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு பொறுமெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பர்னர்லேருந்து தூக்கி பாயச பாத்திரத்தை அந்த பக்கம் தூக்கி வச்சாச்சு. அப்போ சீக்கிரமாக கொதிச்சு ரெடி ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட பிளான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தெரியும், லைட்டர் கூட ஒர்க் ஆகலை. மேட்ச் பாக்ஸ் வச்சு தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அடுப்புலேருந்து அந்த அடுப்புக்கு பற்ற வைக்கிறதுக்கு இன்னொரு தீப்பெட்டியில் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து தீ எடுத்து அதில் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக என்னால் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சேவ் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் நான் சொல்ல வரல, சின்ன சின்ன சேவிங்ஸ் எங்கிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை தவிர ஷார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதிலேருந்தே நான் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருப்பேன். சின்ன சின்ன விஷயந்தான், ரொம்ப பெருசாக ஐடியா பண்ணி அதை ரொம்ப பெருசாக அது என்ன சொல்கிறது சீன் காட்டி பெருசாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஏதோ நான் பண்ணுறது அப்படியே சிம்பிளாக உங்களுக்கும் காமிப்பேன், அவ்வளோதான். ஜவ்வரிசி தனியாக வேக வச்சுருந்தது அப்படியே பாயசம் சேமியா வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்குள்ளே எடுத்து தட்டியாச்சு. இப்போ ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே சேர்ந்து வெந்துட்டுருக்குது. ஸோ அந்த கேப்பில் பேபி எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ அவரையும் தூக்கி வச்சுட்டு தான் சமைக்கணும், வேறு வழி கிடையாது நமக்கு. அவர் வேறு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் காட்டு அப்படின்னு இடுப்பில் உட்காந்துட்டார். அவரையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு சைடு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமைக்க மீன்ஸ் பாயசம் வச்சுட்ருக்கோம். என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். குளிக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். பேபி தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே குளிக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் குளிக்க முடியலை. அவரை இனிமேல் ஏதாவது சமாளித்து அவரை விளையாட வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கணும்.
பாயசம் பார்த்தீங்களா, சேமியாவும் ஜவ்வரிசியும் வந்து வெந்துட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. குக்கர் இருந்துச்சுன்னா அப்படின்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிருக்க மாட்டே இருக்குது. எனக்கு பொறுமையே வந்து போயிடுச்சு. சரி பொறுமையாகவே வேகு அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகர் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மாதிரி 3/4 கப்லேருந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மாதிரி சுகர் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து பால் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம், அதாவது கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட பாயசம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நெய்யில் கிஸ்மஸ் முந்திரி வறுத்து போடணும் அப்படின்னா வறுத்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணல, எங்கிட்ட அது இல்லை, ஸோ போடல. பாயசம் வந்து நம்ம பாயசம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் 2 பேருக்கும் ஆடுற வரைக்கும் பொறுமை கிடையாது. ஸோ சீக்கிரமாகவே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா பாரு, பாயசம் நல்லா இருந்துச்சா? பாயசம் சூப்பராக இருந்தா? சூப்பராக இருந்துச்சா? சாப்பிடலாம், பாயசம் ரெடி. பாயசம் ஆடுறதுக்கு பொறுமை இல்லாமல் நானும் என் பையனும் பாயசத்தை ஊதியே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விலாக் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.